இன்று பாஸ்கா காலத்திலே நாங்கள் 5ஆம் வாரத்திலே திங்கட்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது இன்றைய நாளிலே தூய ஆவியினுடைய அந்த தூண்டுதல், தூய ஆவியினுடைய அந்த வரப்பிரசாதம், தூய ஆவியினுடைய அந்த எங்களுடைய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் எடுப்பதற்கு தூய ஆவியினுடைய அந்த தூண்டுதல் எங்களுக்கு அவசியம் என்பதனை இன்று நாளிலே இறை வார்த்தையினூடாக நாங்கள் வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம். பவுலடிகளால் லிஸ்த்ராவுக்கு சென்று இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, இறை வார்த்தையை போதிக்கின்ற பொழுது, அந்த இடத்திலே தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே நடக்க முடியாது, அதே போன்று கால்கள் ஊனமற்ற ஒருவருடைய நபரை அந்த இடத்திலே அவர் காண்கின்ற பொழுது அவர் நினைக்கிறார், இந்த நபருக்கு கட்டாயமாக சுவை அவசியம், அல்லது கட்டாயமாக அந்த நபருக்கு சுவையை கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த நபருடைய வாழ்க்கையிலும் அவர் தூய ஆவியின் ஊடாக அவர் நம்புகிறார், இந்த நபரின் ஊடாக எனக்கு சுகவீனத்தை பெற்றுக்கொள்ள கூடும் என்பதனை. எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய தந்தையை அன்பு செய்கின்றவர்கள் என்னை அன்பு செய்கின்றார்கள் என்று. என்னை அன்பு செய்கின்றவர்கள் என்னை அனுப்பிய தந்தையை அன்பு செய்கின்றார்கள் என்று. அப்படியானால் இந்த கருப்பொருளை, இந்த இறையியலை அல்லது இந்த சொற்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உண்மையாகவே தூய ஆவியினுடைய அந்த தூண்டுதல், தூய ஆவியினுடைய துணை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அப்படி ஒருவருடைய வாழ்க்கையிலே தூய ஆவி அவரோடு தங்கி இருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான வாழ்க்கை அவன் வாழுகின்ற அந்த சமுதாயத்திலே மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய, இடத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, செயற்படுகின்ற நபராக மாறுவான். ஆனால் தூய ஆவியினுடைய வரப்பிரசாதம் இல்லாதவர் வாழ்க்கையிலே எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழுகின்ற நபர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளுகின்ற நபராக இருக்கின்றோமா, அல்லது நாங்கள் எவ்வாறான வாழ்க்கை, என்னுடைய பழைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எவ்வாறாக இருக்கின்றது, என்னுடைய புதிய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கின்றது? நான் பழைய வாழ்க்கையை மாத்திரமே சொந்தமாக்கி கொண்டு வாழ்கின்ற நபரா, அல்லது எதிர்காலத்திலே நான் ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி செல்லக்கூடிய நபராக இருக்க வேண்டுமா என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய தூய